Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. لا تنس نصيبك من الدنيا. وكان النبي صلى الله عليه وسلم الطاهر الأمين الصدوق مع النبيين والصديقين والشهداء والصالحين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபரத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழகம் முழுக்க மீலாது திருவிழா பஜார் பள்ளி நடத்துகிற இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் ஜனாப் அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்களுக்கும் அழகாக நெருப்படுத்தி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற உலமாக்கள் உமராக்களின் உள்ளத்திலே நெல்லிக்குப்பத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான எளிமைக்கு சொந்தக்காரர், உள்ளன்பு பாசத்திற்கு சொந்தக்காரர் எங்களது பாசமிகு மௌல்வி NS அப்துல் சலாம் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், கிரான் ஓதி அமர்ந்திருக்கிற மௌல்வி MB முஹம்மத் நூருல்லா ஃபையாசி ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், ஈரம் இசைத்திருக்கிற ஆஃபில் A ஷர்ஃபுத்தீன் நிசாமி ஹசரத் அவர்கள், ஆள் மாறி வாச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வச்சாங்களா? மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கு. வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற ஜனாப் ஜக்கரியா சாஹிப் அவர்களுக்கும், துவக்க உரை நிகழ்த்தி இருக்கிற மௌல்வி ஹாஃபில் இஷ்ஹாக் அலி சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற எங்கள் மதரசாவில் ஓதியவர் என்று சொல்வதை விட அவருக்கு ஓதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதில் பெருமை. அந்த அளவிற்கு நல்ல நற்குணத்தை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிற ஹாஃபில் S ஹசன் அலி நிஜாமி ஹசரத் அவர்களுக்கும், வருகிறந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஜமாத் உலமாவுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட வட்டார உலமா பெருமக்கள், அணியணியாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் விழுப்புரத்திலிருந்து நெல்லிக்குப்பத்தில் எப்படி மீனாது பெருவிழா நடக்கிறது என்று பார்வையிடுவதற்காக 2 பெருந்தலைகள் வந்திருக்கிறார்கள். சமூகத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் அள்ளி கொடுக்கிற ஆதி ஜக்கரியா சாஹிப் அவர்கள், இதே போல ஆதி சையத் சாஹிப் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக இளைஞர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக. நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, ஒண்ணு காதுக்கே பதில் வரல. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நேரம் பேசலாம் போல் தெரிகிறது. அவ்வளவு விழிப்புணர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆமினாவின் வயிற்றிலிருந்து துவங்குகிறதா?
பற்றி பல கோணங்களில் இன்றைக்கு இந்த உலமாக்கள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளியிலும் வைத்து பள்ளியின் சார்பாக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. இந்த உலமாக்களின் ஒற்றுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. இதன் மூலமாக சமூகத்திற்கு மிக பெரும் வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் வல்லல் நபியின் வணிகம் என்று ஒரு அழகான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு 2 பேர் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். 2 பேர்ல யார் சரியில்லைன்னாலும் விளங்க. ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, இன்னொன்று ஆசிரியரின் பராமரிப்பு. நல்ல பெற்றோர் நல்ல ஆசிரியர் எல்லாமே அப்துல் கலாம் தான். நல்ல பெற்றோர் நல்ல ஆசிரியர். இந்த அடிப்படையில் பெருமானாரை பாருங்கள். பெருமானாருக்கு பெற்றோர் யார்? அலம் எதிர்க்க எத்தீமன் ஃபஹாமா. நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ரப்பு வளர்த்த பிள்ளை. அதனால் அந்த பிள்ளையில் 63 ஆண்டுகளில் ஒரு புள்ளி குறை கூட இன்றைக்கு உலகம் காணவில்லை. ஒரு சின்ன புள்ளி யாரும் சொல்ல முடியாது. நபி யாரையும் ஏசினார்கள், பேசினார்கள், ஏளனம் செய்தார்கள், எள்ளி நகைத்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், துயரப்படுத்தினார்கள். 63 ஆண்டு காலங்களில் பொய் சொன்னார்கள். பெருமானார் ஒரு பொய் சொன்னார்கள். யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நாம பொய் சொல்லாத நாளே இல்லை. இன்னைக்கு நான் பொய் சொல்லல அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்கன்னா ஒரு கை கூட தூக்காது. அப்படிலாம் கேட்க மாட்டேன் இல்லையா? அல்லமா அக்காணி எழுதுவார். அல்லமா அக்காணி 3 பேர் பயணம் போயிட்டு வந்தானா. ஒரு முஸ்லிம், ஒரு யூதன், ஒரு கிறிஸ்துவன். 3 பேர் பயணம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. இருக்கிறது ஒரு ரொட்டி. இத 3 பேர் 10 போட்டு சாப்பிட முடியாது. அதனால நம்மால் ஐடியா கொடுத்தான். உலகத்திலேயே ஐடியா கொடுக்கிறதுக்கு சிறப்பான ஆள் நம்மால் தான். கொடுத்து எல்லாம் ஏறி வாங்கின மட்டும் அப்படியே இருப்பான். ஐடியா கொடுத்தா நம்ம 3 பேருமே படுக்கலாம். யார் நல்ல கனவு காணுகிறார்களோ அவங்களுக்கு இந்த ரொட்டி. சரிங்க, 3 பேர் படுத்தாச்சு. 2 பேர் தூங்கினா. நம்மால் ரொட்டி எடுத்து சாப்பிட்டு தூங்கினான். ரொட்டியை வேலையை முடிச்சுட்டு தூங்கினான். மறுநாள் காலை எழுந்த உடனே யூதனை பார்த்து கேட்டா, நீங்க என்னடா கனவு கண்ட? யூதன் சொன்னா, நேரா தூசி நம்மளுக்கே போயிட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வும் பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான். உடனே நம்ம சொன்னா, சபாஸ் நல்ல கனவு. நசராணியை பார்த்து, நீ என்னடா கனவு கண்ட? நான் நேரம் முதல் வானத்துக்கே போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். சபாஸ் ரொம்ப நல்ல கனவு. 2 பேர் சேர்ந்து, நீ என்னடா கனவு கண்ட? நான் தூங்கினேன்னா என்ன ஆனது? ஜிப்ராஹீலே நேரடியாக இறங்கி வந்து தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று தட்டி எழுப்பி ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயில வச்சு திணிச்சாக சாப்பிட்டேன். அட பாவி, இப்படி போய் சொல்றிய? எங்க 2 பேருக்கு எழுப்பி இருந்தா சேர்த்து சாப்பிட்டுக்கலாமே. யூதனை பார்த்து சொன்னா, அவனை எழுப்புறேன்ட, நீ தூசி நம்மளையில இருந்த. நசராணி உன்னை எழுப்புறேன், நீ முதல் வாரத்துல இருந்த. அதனால நானே சாப்பிட்டேன். காலம் முழுக்க பொய்யில வாழுகிற நாம் எங்கே பெருமானார்? அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கும். நாம் எங்கே பெருமானார்? பெருமானாரின் வளர்ப்பு அல்லாஹ்வின் வளர்ப்பு. பெருமானாருக்கு கொடுக்கிற கல்வியாற்றல் அல்லாஹ் கொடுத்த கல்வி. பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கல்வி. எல்லாத்துக்கும் கல்வியை கொடுத்த அல்லாஹ் நாயகத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் அழகாக சொல்லுவான். நான் பொதுவாகவே இந்த மாணவர்களுக்கு சொல்லும் போது சொல்றது உண்டு. ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் தனித்தனி கல்வி கொடுத்தான். சின்ன சின்ன கல்வியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மாதவல் அஸ்மாஅல்லாஹ் மொழி கல்வி, மொழியியல். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆருடக்கலை. அல்லாஹ் இல்லலுன்னா இல்மா. நான்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தெரிவித்த தஅவீல் ஹதீஸ் ஹஜ்ரத் ரொம்ப அழகா பேசினாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய கல்லூரிகள் வந்து விட்டது, நிறைய கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜும் கனவு காணாதவன் ஒருத்தன் கூட இல்லை. ஆனா கனவு கலை கல்லூரி வந்திருக்கிறத, வெங்காயத்தை எப்படி உரிப்பது, வெள்ளப்பூண்டை எப்படி அரைப்பது, இதுக்கெல்லாம் காலேஜ் வந்துருச்சு. கேட்டரிங் கல்லூரிங்கிறான் இல்லையா, எப்படி கணக்கிறதுங்கிறதுக்கு ஒரு கல்லூரி வந்துருச்சு. ஆனால் கனவு கலை கல்லூரி இல்லை. ரப்பு சொல்லுகிறான், இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம் என்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் மன்திகத்தை, பறவைகள் பட்சிகள் பேசுகிற பேச்சை கேட்கும் கலை. அல்லாஹ் அக்பர். எறும்பு பேசுறது என்னைக்காவது கேட்டுக்கிறோமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், எழுதி வையுங்கள், ஒரு நாள் வரும் நபிமார்களுக்கு நடந்தது. எறும்பு பேசுறது, துரும்பு பேசுறது, எல்லாத்தையும் கேட்க வைக்கிற கருவியை இந்த மனிதன் கண்டுபிடிப்பான். என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு இருக்கிறார். இந்த எறும்பு சொல்லுது, படைகள் வருகிறது, சுலைமான் படை யாரும் செத்துறக்கூடாது வெளிவிட்டு, அதனால ஓடி ஒளிஞ்சிருக்கேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு ஆனந்தம். எல்லா சமூகத்தையும் காப்பாற்றிய எறும்பு தூக்கிப்பாங்க. தலைமை எறும்பு வருகிறது, உலக சக்கரவர்த்தி. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் பில் கேட்ஸ் பிச்சைக்காரன். இன்னைக்கு இருக்கிற பில் கேட்ஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன், ஒண்ணுமே இல்லை. உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கம்பளம், இறைவன் வழங்கிய கம்பளம் என்ன தெரியுமா? 9 மைல் நீளம், 9 மைல் அகலம், 3000 நாற்காலிகள். அதெல்லாம் பார்லிமெண்ட் நடக்கும். தங்கத்தினால சேர், வானத்திலே காற்று தூக்கி கொண்டு செல்லும். 1 மாச காலம் போகும், 1 மாச காலம் வரும். என்ன அழகான ஆளுமை ஆட்சி. எறும்பு வருது. எறும்பு எப்படி இருக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த எறும்பு வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆனந்தத்துல, உன் சமுதாயத்தை நீ காப்பாத்தின, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், உனக்கு என்ன வேணும் கேட்டு. எறும்பு என்ன கேட்ட போதுன்னு நினைக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது என்ன கேட்ட போது, ஒரு லட்டு கொடுத்தா 4 வருஷம், ஒரு ஜிலேபி கொடுத்தா சாப்பிட்டு, அது என்ன கேட்ட. அப்ப அந்த எறும்பு அந்த ஆஜிஸ் சுலைமான், சுலைமான் நீயே பிச்சைக்காரன் சொல்லிச்சு. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து ஒரு ஆள் சொல்றாரு, உலகத்திலேயே ரொம்ப மோசமான வார்த்தை இந்த வார்த்தை தான். உலகத்திலேயே ரொம்ப மோசமான இல்லையா? மணிவுக்காரன் என்ன சொல்லுவாங்க, நானே மிஸ்கின்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 10 ரூபாய் கொடுத்த முடியுமா? அவரே மிஸ்கின் சொல்லிட்டாரு, சரி இந்த காட்டியா வச்சுக்கங்க, ஒரு 10 ரூபாய் கொடுத்த முடியுமா? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அன்டல் ஆதிஸ் சுலைமான் நீயே பிச்சைக்காரன். வந்ததே கோபம். உலக சக்கரவர்த்தி என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன். அந்த எறும்பு சொன்னது வத்தாலிபு மினல் ஆதிசி ரைரு ஜாயிஸ். அடுத்து மசாலா ஆனிச எறும்புன்னு நினைக்கிறேன். வத்தாலிபு மினல் ஆதிசி ரைரு ஜாயிஸ். பிச்சைக்காரன்ட்ட கேட்கிறது ஜாயிஸ் இல்லை. பிச்சைக்காரன் 2000 ரூபாய் நோட்டா வந்து நீட்டு உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டா ஒரு 4000 ரூபாய் கடை கொடுனான். அவனோட பெரிய பிச்சை இல்லை. உலகத்துல பிச்சைக்காரன் கடை வாங்கியிருக்கான எவனாவது? நம்ம நாட்டு பிரதமரை தவிர. அது வேற விஷயம் விட்டுருவோம் இல்லையா? அவன் பிச்சைக்காரன் கேட்கிறது ஜாயிஸ் இல்லை. கோபம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பிச்சைக்காரன் கேட்கிறது ஜாயிஸ் இல்லையா? நான் பிச்சைக்காரனா? என்ன வேண்டுமானாலும் எறும்பு சொல்லுச்சு, 2 தான் எனக்கு வேணும். ஜித்னி உமரி பரிசுக்கி. சுலைமான், என் வயதை கொஞ்சம் நீளமாக்குங்கள், என் ரிசுக்கை கொஞ்சம் அதிகமாக்குங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த 2 என் கட்டுப்பாட்டில் இல்லை. யார்கிட்ட இருக்க அவன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். யாரிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் நீயும் பிச்சைக்காரன், நானும் பிச்சைக்காரன். நான் நேரடியாக கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். எறும்பு அந்த பாடம் தியானம். எறும்போடு பேசியவர்கள் அல்லாஹ் சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சுல்ஹத்தலபுஸ், இரும்பை உருக்கும் ஆற்றல். கையில பட்டா மெழுகுவர்த்தி உருகின மாதிரி இரும்பு உருகும். இன்னைக்கு உலகம் அதிர்ந்து நிற்கிறது என்ன தெரியுமா? இரும்பு பூமியில் விளையவில்லை. இன்றைய நவீன விஞ்ஞானம்
கண்டுபிடிக்கிறான். தங்கம் விளைகிறது, வெள்ளி விளைகிறது, எல்லாம் விளைகிறது, ஆனால் இரும்பு விளையவில்லை. இது அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். அன்சல்னல் ஹதீத ஃபீஹி பாஸுன் ஷதீத் வமனாஃபிஉ. அன்சல்னல் ஹதீத், இரும்பை நம்ம இறக்கி வச்சோம்ங்கறாங்க, விளையாது. அன்சல்னல் ஹதீத், அது கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான், ஆனா நிறைய மன்ஃபஅத் இருக்குங்கறான். கொஞ்சம் கஷ்டமான தொழில் இல்லையா? வஸ்குருவாலதாவும் இரும்பு வியாபாரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தாருக்கு கொஞ்சம் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அவர் இல்லை என்றால் உங்களுக்கு இரும்பு இருந்திருக்க. வீடு கட்ட முடியாது, கால் போட முடியாது, எது முடியாது. எவ்வளவு அழகாக ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு துறையை கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலை பற்றி சொல்லுகிற போது என்ன அடக்கம், என்ன அடக்கம்! அடடா, அல்லமக மா லம் தகுன் தஅலம். நபியே, உங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்து விட்டேன். எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்னென்ன கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி கொடுப்பாரு, பயாலஜி கொடுப்பாரு, பாட்டனி மாணவர்களுக்கு பாட்டனி கொடுப்பாரு, மேத்ஸ் வாத்தியார் மேத்ஸ் கொடுப்பாரு. அல்லாஹ்வுக்கு என்ன கலை தெரியாது, அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது. எல்லாம் தெரிந்த ரப்பல் ஆலமீன் அல்லமக மா லம் தகுன் தஅலம். எல்லாம் நபியே உங்களுக்கு கொடுத்து விட்டோம். அதனால ஒரு ஆசிரியர் 1,00,000 மாணவர்கள் ஒருவர் கூட சோதனை. இப்படி உலக வரலாற்றிலே ஒருவரை கூட பார்க்க முடியாது. ஆனா ஸ்பெஷல் அல்லாஹ் உள்ளத்தை சரி செய்கிற கலையை ரசூலுக்கு மட்டும் கொடுத்தான். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான உள்ளத்தை சரி செய்கிற ஆட்கள். யாருக்கு சொந்தமான? அல்லாஹ்வுக்கு சொந்தமான. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்ச குடும்பத்தில் சட்டம் நடக்குமா? உள்ளத்தை அறிகிற ஆட்கள் ரப்புக்கு சொந்தமானது. அந்த உள்ளத்தை சரி செய்கிற கலையை ரப்புக்கு கொடுத்தார். அதனால ஒரு ஆசிரியர் எல்லா துறைகளையும் இந்த உம்மத்திற்கு கொடுத்த நாயகம் வணிகத் துறையை வணக்கமாக இந்த உம்மத்திற்கு வழங்கியவர்கள் நாயகத்தை தவிர யாரும். வணிகமும் வணக்கம், வியாபாரத்தை வணக்கமாக்கிய தலைவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்? சரி, இந்த வியாபாரம் எப்படி செய்வது? அல்லாஹ் அக்பர். ஒரு ஆழமான தலைப்பு. கிதாபுல் புயூஹ்வே நம்ம கையில கொடுத்தாங்க. கிதாபுல் புயூஹ் இல்லையா? எப்படி வியாபாரம் செய்வது? துன்யாவை தேடலாம் வேணாம். 2 பேரும் மத்த பட்டிமன்றம் நடத்துற மாதிரி ஆகலாம். துன்யாவை மதாவுல் குரு, இது ஏமாற்றும் பொருள் என்று குர்ஆன் பேசுகிறது இல்லையா? துன்யாவை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பேசுவான். தகாசுர் என்பான், பெருமைக்கான சாதனம் என்பான், நிறைய. இன்னம துன்யா லஹிபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபா, நிறைய பேசுகிறது, குறை சொல்லுகிறது. துன்யா ஜீபா, பெருமானார் சொல்றாங்க, உலகத்தை தேடுவது துன்யா ஜீபா. உலகம் என்பது பிணம் மாதிரி, அதை தேடக்கூடியவன் நாயை போன்றவன். இப்படிலாம் அது சொல்லுது. அதனால துன்யாவை தேடாம விட்டுறலாமா? உலகத்தில் கலந்தாச்சு, துன்யாவை தேடணுமா வேணாமா? கடுமையாக எச்சரிக்கிறார்களே. இந்த உலகம் இல்லை காகி, நீங்கும் நிழல். உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது, நீங்கும் நிழல். இவன் ஒரு வழிபோக்க. இந்த உலகம் ஜஸ்ட் பாலம். பாலத்தில் வேணா வீடு கட்டுவானே, ஆது பாலத்துல வீடு கட்டினா காலி ஆயிடுவான். உலகம் என்பது பாத்ரூம் மாதிரி. வீட்டுக்கு பாத்ரூம் தேவை. வீட்டுக்கு வீடு பூர்த்தி ஆகணும்னா அதுலயும் பாருங்களேன், பாத்ரூம் வெளியே இருந்துச்சு, உறவுகள் எல்லாம் உள்ள இருந்தாங்க. பாத்ரூம் வெளியே இருக்கிற காலம் எல்லாம் உறவுகள் உள்ள இருந்தாங்க. என்னைக்கு பாத்ரூம் உள்ள வந்துச்சோ உறவுகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இதுக்குள்ள எவ்வளவு ஞானம்! உலகத்தில் இருக்கிற எல்லாம் பாடம். பாத்ரூம் தேவை. அதுக்காக பாத்ரூம்ல போய் படிச்சு முடிப்பேன். நான் இனிமேல் சாப்பாடு பிரியாணி பாத்ரூம்ல தான் சாப்பிடுவேன். அது இல்லாம இல்லைன்னாக்கா அவன் எந்த லிஸ்ட்ல சேர்ப்போம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்ப உலகம் இருக்கிறது தேவை. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. தாமரை இலை போல தண்ணீர் இருக்க வேண்டும், ஆனால் அதில் தண்ணீர் பழக்க
இதா புதியத்தை செல்லாம் படுத்து சுருப்பில்லார் ஒப்புத்தொகை போதலில்லா தொழிலை முடித்து விட்டார் பறந்து முடிச்சுட்டு பறந்துரு பகரக்கூடாது பறந்து முடிந்ததா பொருளாதாரத்தை தேடு வாழ்வது ஒரு முறை அந்த ஒரு முறையும் அற்புதமான முறையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் பொருளாதாரத்தை தேடு பம்சோஃபி மனாக்கிவிஹா சந்து வந்தெல்லாம் அழைத்து திரிந்து பொருளாதாரத்தை தேடு குர்ஆன் பேசுகிறது இன்னொரு வகை வந்து பெருமானார் சொல்றாங்க தலிக்கு பொதுலுல்லாஹ் இந்த ஏழை சாராபி எல்லாம் வந்து சொல்றாங்க பணக்காரர்கள் எல்லாம் நிறைய தர்மம் செய்யறாங்க நிறைய நன்மை செய்யறாங்க எங்களோட அதிகமாயிடுச்சு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லி கொடுத்தாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க இவங்க வாட்டுக்கு ரகசியமா ஓதாம தர்மணி கையில வச்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பணக்கார ஆட்கள் எல்லாம் ஒட்டு கேட்கறாங்க என்னடா என்னமா சொல்லிட்டு இருக்கிறாரு அதை கேட்டு இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட அல்ஹம்துலில்லாஹ் பில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமானார் வந்து சொல்றாங்க நாங்க சொன்னதை பார்த்து அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காசும் கொடுக்குறாங்க தர்மமும் செய்யறாங்க அதிலும் செய்யறாங்க இதிலும் செய்யறாங்க உதவும் செய்யறாங்க தலிக ஃபதுலுல்லாஹ் உலகம் என்பது அது அருள் நாடியவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் தலிக ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் என்று குர்ஆன் சொல்லுகிறது அவ தேர்தல வேணாம் என்னதான் செய்யறது என்ற காரூனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது நாடு வரை நச்சு என்று சொல்லுவான் இதுதான் அது ஒரு மாலிக்கூல் ஒற்றை வரையில 1000 கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்து காணும் அல்லாஹ் சொல்லும் போது சொல்ற வபத்தாரி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தஆலா ஆகிரா வலவரியதான் பொருளாதாரத்தை தேடலாம் இதுவே இறுதி ஸ்டேஷன் உலகம் தான் நிரந்தரம் தேடக்கூடாது நல்ல தேடு ஆனா உலகம் நிரந்தரம் அல்ல இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா நெல்லிக்குப்பத்திலிருந்து ஒருத்தர் திருநெல்வேலிக்கு நம்ம அஜத்து மேலப்பாளையத்துக்கு போகணும் ஒரு 10 இளைஞர்களை கூட்டிட்டு போற அருமையான பஸ் பர்மி இல்லையா பஸ்ல டிக்கெட் எடுத்தாச்சு போயிட்டு இருக்கும் போது டீ குடிக்கிறதுக்காக வண்டி இடைநிறுத்தம் நிறுத்தப்படுகிறது டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே வண்டி கிளம்பிடுச்சு ஒரு இளைஞன் சொல்றான் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு நம்ம பஸ் கிளம்பிடுச்சு வாங்கின டிக்கெட் 1000 ரூபாய் அந்த பஸ் 1.5 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு இல்லையா அதுக்கு ஓனர் கேட்டான்னா குறிச்சுக்கணும் நம்ம பஸ் உண்மையில் நம்ம பஸ்ங்கிற உரிமையை எது கொடுத்தது அந்த டிக்கெட் 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம பஸ்ங்கிற உரிமையை கொடுத்ததை போலவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரூஹ் இருக்கிறது அல்லவா இந்த ரூஹ் என்ற டிக்கெட் இருப்பதா வீடு ஏன் கடை ஏன் மக்களா ஏன் காரு ஏன் சொத்து ஏன் மனைவி ஏன் மக்கள் இந்த ரூஹ்ங்கிற டிக்கெட் போயிடுச்சுன்னா இவர் மையத்தினாங்க யாராவது எங்க அத்தா எங்களுக்காக கஷ்டப்பட்டாரு மொத்தம் போயிட்டாங்க பீரோக்குள்ளே வச்சிருப்போம் அத்தா பீரோக்குள்ள வச்சிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் நிரந்தரம் அல்ல ஆகிரத்து தான் நிரந்தரம் முகமது ரஹ்மத்துல்லாஹி போய் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான் ஏன்னா நிறைய பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறதுனால இதுல வரலாறு சொல்லணும் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு சந்தேகம் மனுஷனுக்கு எது வரைக்கும் மரியாதை தலைவருங்கா கேளாளருங்கா பொருளாளருங்கா நிறைய பேர்லாம் சொல்றான் எது வரைக்கும் மரியாதை மனுஷனுக்கு பொதுவாகவே இந்த இறை நேசர்கள் நேரடியாகவே பதில் சொல்ல மாட்டாங்க அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்ப முகமது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா 3 தலை வேணும் பதில் சொல்றதுக்கு 3 தலை என்ன தலை ஒரு ஆட்டு தலை ஒரு புலி தலை ஒரு மனுஷ தலை வேணும் சரி அரசர் ஆயிடுச்சு சரி சொல்லி ஆர்டர் பண்ண ஆட்டு தலை போனவங்க வந்துருச்சு புலி தலை காட்டு வீட்டுக்கு போய் வேண்டியாக்கி வந்தாச்சு மனுஷ தலை கபர்ல வச்சவங்க ஒருத்தர் தலையை எடுத்துட்டு வந்து கொண்டு வச்சுட்டாங்க முகமது ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டு ஹாரூன் ரஷீத் பாதுஷா நீங்க சொன்ன மாதிரி 3 தலை வந்துருச்சு நான் மரியாதையை பத்தி கேட்டேன் நீங்க தலையை கொண்டு வர சொன்னீங்க கொண்டு வந்தாச்சு சொன்னாங்க முகமது ரஹ்மத்துல்லாஹி இதெல்லாம் போய் வித்துட்டு வாங்க இந்த 3 தலையை போய் வித்துட்டு வாங்க மார்க்கெட்ல ஆட்டுல போனவங்க விற்பனை தலைக்கறி குடும்பம் தலைக்கறி திக்கடி சொல்லும் போதே சில பேருக்கு எச்சி ஊறுது இல்லையா அப்ப மார்க்கெட்டுக்கு போனவங்க கறி ஓடிடுச்சு புளி
மனுஷத்தை தொடர்பாங்க காசு கொடுக்குற வாங்கிட்டு போட அது மட்டும் வாழும். காசு கொடுக்குற அது மட்டும் வாழும். மனித தலை வேண்டவே வேண்டாம். அதான் சொன்னாங்க முகமது இந்த தலைக்கு மரியாதை விடுவதாக. ரூஹ் இருக்கிற வரை, ரூஹ் போய்விட்டால் தலைக்கு மரியாதை இல்லை. நான் படிச்ச கதையில ரொம்ப அழகான கதை ஒன்று. ஆனா நிறைய செய்திகளை உள்ளடக்கிய செய்தி. இந்த கோழி குஞ்சு இருக்க அவங்க அம்மாட்ட போச்சான். கோழி குஞ்சு, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன் மனுஷனுக்கு எத்தனை பேர் தெரியுமா? அது சிலங்கிறான், அது தயங்குறான், டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், வக்கீலுங்கிறான், இல்லையா கலெக்டருங்கிறான், ஆடிட்டருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், ஆயிரம் ஆயிரம் பேர் இந்த மனுஷன். ஆமா உனக்கு எனக்கும் கோழியை தவிர வேறு பேரே. உனக்கும் கோழி தான், நீயே கோழி, நான் கோழி, ரெண்டு பேரும் கோழி கோழி. அந்த நாய் கோழி சொல்லிச்சான், கவலைப்படாத. அவன் மூத்தா பெட்ட இருக்கும்போது நிறைய பேர், அவன் மூத்தா பெட்ட ஒரே பேர் தான் பையன் இருக்கு. மூத்தா பெட்ட ஆனா நம்ம அப்படி இல்லை. மூத்தா போனதுக்கு எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா, சிக்கன் ராஜஸ்தானிமா, ஆயிரம் பெயர்கள். இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு பேர் எடுப்பதுதான் மேல். இதைத்தான் ஒற்றை வரையில் அல்லாஹ் சொல்லுகிறான். துன்யாவை தேடு, நல்ல தேடலாம். ஆனா இது இறுதி ஸ்டேஷன் அல்ல. வபுத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் அத்தாரல் ஆகிரா. இறுதி ஸ்டேஷன் மறுமை என்ற உணர்வோடு நீ வா. அல்லாஹ் அக்பர். இப்ப மறுமையின் உணர்வோடு வியாபாரத்திற்குள்ளே நுழைகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேசுகிறார்கள். 25 வயதிலே மைசராவோடு வியாபாரத்திற்கு சென்ற நாயகம். 25 வயசுல மைசராவோடு 12 வயசுல போனாங்க. திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். 25 வயதிலே மைசராவோடு சென்ற நாயகம் வியாபாரத்திற்கான விதையை உண்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேசுறாங்க வியாபாரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரிகளே, நீங்கள் இல்லை என்றால் தீன் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானார் பேசுகிறார். வியாபாரிகள் இல்லைன்னா உண்மையிலே தீன் இல்லை, எதுவும் இல்லை. அத்தாஜிருல் அமீரு ஸதூக், நம்பிக்கைக்குரிய உண்மையான வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சித்திகீங்களோடு, சுகதாக்களோடு இருப்பார். ஆனா 2 ஷரத்து. அங்க உண்மை இருக்கணும், இல்லையா? இன்னைக்கு வியாபாரத்தில் உண்மை இருக்கா? கழுத்துல டை, கையில பைய, சொல்றதெல்லாம் பொய். இல்ல இன்னைக்கு டென்ட் வியாபாரத்துக்கு ஜம்முன்னு வராங்க டையோட. அத்தனை பொய் சொல்லி உங்க ஓடிபி நம்பரை கொஞ்சம் கொடுங்க, ஓடிபி கொடுத்துட்டு இவரு முடிஞ்சுட்டு போயிடுறாரு, இல்லையா? ஓட பக்கமா போயிட வேண்டியது. அத்தனை காசை குடிக்கலாம். பொய் தான் இன்றைக்கு வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஜிருல் அமீரு ஸதூக். திருப்பூர்ல ஒரு கடை, என்ன வியாபாரம் நீங்க? சாதுரியமா வியாபாரம் செய்யறதா நினைச்சுக்கிட்டேன். ஆகியா அவர்கிட்ட இருக்கிறது 85 மாடல் படி இருந்தா இருக்கு, 85 சைஸ். ஒருத்தர் வந்து கேட்கிறார் 90 சைஸ் கொடுங்க, பட் இருக்கிறது 85 தான். போய் சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 85 தண்ணீர போட்டா 90. தண்ணீர போட்டா விரிச்சு 90. சரி உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தா இன்னொரு ஆள் வர, எனக்கு 80 சைஸ்ல பனியன் வேணும். இதே பனியன் 85 கொடுக்குறாரு, தண்ணீர போட்டா சுருங்கி இருக்கு. அப்ப ஒரே பனியன் ஒரு ஆளுக்கு விரிகிறது, ஒரு ஆளுக்கு சுருங்குகிறது. இந்த வியாபாரத்தை யார் சொன்னது? பெருமானார் சொன்னதா? இவர்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள் அத்தாஜிருல் அமீரு ஸதூக் என்று. இல்லை அன்புக்குரியவர்களே, உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். இவர்கள் நாளை மறுமை நாளையிலே நபிமார்களோடு, சித்திகீங்களோடு இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் எது தெரியுமா? தன் கையால் சம்பாதிப்பது. அத்தியமுல் கஸ்புர் ரஜுலி பியதிஹி. அதனாலதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர், இரும்பை உருக்கும் ஆற்றல் படைத்த தாவூத்,
ஆரம்ப கட்டத்தில் பைத்துல் மால்ல இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. நீண்ட வரை நான் சுருங்க சொல்லுவேன். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்து ஒரு ஆட்சியாளருக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த ஒண்ணு போதும். ஒரு ஆட்சியாளருக்கு அழகு அவன் சம்பாதித்து, அவன் கையால் சம்பாதித்து சாப்பிட. இதை கேட்டதுல இருந்து 40 நாள் அழுதாங்களாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அழுது 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 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்ததுதான் இந்த சுன்னத்தை லபூஸ், இரும்பை உருக்கும் ஆற்றல், உருக்கு சட்டை செய்கிற ஆற்றல். அழுததால் அல்லாஹ் கொடுத்தான். இங்க தஃசீர்ல எழுதுவாங்க, ரப்பிட்ட அழுது பெறுகிற வியாபாரம் என்றைக்கும் தோற்பதில்லை. இதுதான் தாவூதி வியாபாரம். திஜாரத்தே தாவூத் எப்படி அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அழுது அழுது ரப்பிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஹலாலான வியாபாரத்தை கொடு, ஹலாலான வியாபாரத்தை கொடு, ஹலாலான வியாபாரத்தை கொடு, கேட்டு 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 பெற்றதால் இன்றைக்கு வரைக்கும் இரும்பை அழிக்க முடியவில்லை. முடியாது. அதனால வியாபாரிகள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கப்படலாம். நம்முடைய சாமர்த்தியம் ஒன்றுமில்லை, ரமதான் கொடுக்க வேண்டும். பெருமானார் இன்னமும் பேசுகிறார்கள், மற்றவர் துன்யா ஹலாலா, நான் ஒருவர் துன்யாவை ஹலாலாக தேடுகிறார். சபியனதா ஐயாடி, தன்னுடைய குடும்பத்திற்காக யார் உழைக்கிறார்? உழைக்கிறது யாருக்காக? குடும்பத்திற்காக. யார் உழைக்கிறாரோ பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக யார் உழைக்கிறாரோ லக்கியல்லாஹ, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பார். அவருடைய முகம் சந்திர பிரகாசமாக இருக்கும். ஒரு ஆம்சாவுடைய தகப்பனாருக்கு சொல்ற வார்த்தை, ஒரு ஹாபிலை உருவாக்கினால் அந்த தகப்பனாரின் முகம் சந்திர பிரகாசமாக இருக்கும் என்று சொன்ன நாயகம், வியாபாரியின் முகம் சந்திர பிரகாசம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். பள்ளிவாசல்ல 11 மணி ஒரு 3-4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியாக சென்றார்கள் உமரடி எல்லாம். பள்ளிவாசல்ல பகல்ல 11 மணிக்கு யாரும் பேசுறது? பள்ளிவாசலுக்குள்ள வரல, வெளியில இருந்து கடத்தி போட்டாங்க. கல்லை, சின்ன பொடிக்கல்லை எடுத்து அடித்தார்கள். வெளியே வந்த எந்த ஊர்? யமன் தேசத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த ஊராக இருந்தால் அப்படின்னு ரொம்ப அரபில் அழகான வார்த்தை, வலிக்கும்படி அடித்திருப்பேன், வலிக்கும்படி அடித்திருப்பேன். இன்ன தமகல் அர்த்தம் திருத்தாகவன் வலா சும்மா. வானம் ஒரு நாள் தங்கத்தையும் வெள்ளியையும் மழையாக கொட்டாது, நாம் தான் தேட வேண்டும். பொருளாதாரத்தை தேடுகிற வேளையில் எதற்கு பள்ளியில் இருக்கிறார்? பொருளாதாரத்தை என்ன அழகான ஒருவரின் ஆட்சி இல்லையா? வாலிப பருவத்திலே பொருளாதாரத்தை தேடி எழுந்திர வேண்டும். புறப்படு சொன்னார்களே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளவர்களே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பேசுகிறார். வியாபாரிகளின் சிறப்பை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹு அக்பர், வியாபாரி செய்கிற தர்மம் இருக்கிறது மற்ற தர்மத்தை விட சிறந்தது என்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் பிள்ளைக்கு சொல்றாங்க, மகனே நீ யாரை பத்தி கவலைப்படாத, அவரை சொல்லிட்டே இருப்பான். மனுஷனை பத்தி பார்க்காத, ரப்பை பா. அதே நேரத்திலே பொருளாதாரத்தை நிறைவாக தரும். ஊர் உலகத்தெல்லாம் பார்க்காத, நம்ம சகின்னு சொல்லுவாங்க, லுக்குமான்னு சொல்லுவாங்க. பட தம்பி, இந்த ஊர் உலகம் எப்படி எல்லாம் பேசுதுன்னு வேணா பாரு. கூட்டு ஒரு குதிரையில 2 பேர் ஏறி போவாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே வித்னா பஜார் நெல்லிக்குப்பத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஏன்னா நான் ஊருக்கு போன இருக்கு. அப்ப அந்த வித்னா பஜார்ல உட்கார்ந்துக்கிட்டு அப்ப மகன் 2 பேர் சேர்ந்து குதிரையில போறாங்க. குதிரை தாங்குமா? இவங்க எல்லாம் மனுஷன மூதி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தம்பி நான் உட்காந்துக்கிறேன், நீ கீழே இறக்கி வா அப்படின்னு அப்படி குதிரைக்கு மேல அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. பையன் கீழே இறக்கி குதிரையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த பித்னா பஜார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். இறக்கமில்லாத தகப்பன் மகனை நடக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கான்.
மனுஷன சரிடா, நீ ஏறி உட்காந்துக்கோ, நான் குதிரை ஒன்று தள்ளிட்டு போறேன். குதிரைக்கு அடிவாளத்தை குடிச்சிட்டு அப்பா போயிட்டு இருக்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். மகன் மேல உட்காந்துருக்கிறான். மூணாவது சுத்தினா பச்சா இல்ல, எப்படி போறான் பாரு சின்னம்மா, நைட்டை நிமித்திக்கிட்டு தகப்பனை நடக்க விட்டுட்டு மகன் மேல போறான். மேல நடக்குமா ஒரு குடுவான்னு நினைக்கிறேன். சரிடா தம்பி, நீ இறங்க. 2 பேரும் இறங்கி குதிரை தூக்கிட்டு போனா, தள்ளிக்கிட்டே போனா, ஓட்டிட்டு போனா. 4வது சுத்தினா பச்சால இருந்து இவங்கள மாதிரி கிறுக்கணை எவ்வளவுமே கிடையாது. எதுக்கு குதிரை வேற கொண்டு வந்தாங்க? ஒழுங்கா கட்டிருக்கலாம்ல. எதுக்கு குதிரை வேற? துணைக்கு குதிரை வேறையா? மேல உட்கார்ந்து போக வேண்டியதானே. அதுக்கு தானே அந்த குதிரையை படைச்சிருக்கான். எதை செய்தாலும் உலகம் ஏற்கும். அதனால் மகனே, பொருளாதாரத்தை தேடு. தேடினால் பொருளாதாரம் இல்லை என்றால் தகாபு உருவத்தை உன் கண்ணியம் போய்விடும். உன் கண்ணியம் போய்விடும். உன் அறிவு பலகீனப்பட்டு விடும். அதனால உன் அறிவு வளர வேண்டுமா, உனக்கு கண்ணியம் வேண்டுமா, மரியாதை வேண்டுமா, அந்தஸ்து வேண்டுமா, பொருளாதாரத்தை தேடு என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்களே. அன்புக்குரியவர்களே, அப்ப பொருளாதாரத்தை எப்படி தேடுவது? இதுல பொருளாதாரத்தை தேடியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்த விதம் சில ஹதீஸ்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு வருவர்களை எப்படியெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அற்புதமான வியாபாரி. பெருமானார் ஒரு தீனார் கொடுத்து சந்தையில போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க. ஒரு அறிவாளி நேரம் போன சந்தையில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வாங்கி, அதே சந்தையிலேயே 2 தீனாருக்கு அந்த ஆட்டை வித்து மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஆட்டையும் கொடுத்தாரு, ஒரு தீனாரையும் கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, என்ன ஆடு ஆட்டையை போட்டதா இல்லையா? காசு கொடுத்திருந்தா ஆடு வந்திருக்கும், ஆடும் வந்திருக்கிறது, காசு வந்திருக்கு. எப்படி இரண்டும் எப்படி சாத்தியம்? ஆகவே இந்த ஒரு தீனாருக்கு போய் ஒரு ஆடை வாங்கி அதே சந்தையில 2 தீனாருக்கு வித்து மீண்டும் ஒரு தீனாருக்கு வாங்கி காசை கொண்டு வந்தேன், ஆட்டையும் கொண்டு வந்தேன். அல்லாஹ் முபாரக் லஹு ஃபீ ஸதகத்திஹி, யா அல்லாஹ் இவரின் வலது கரத்திலே பரக்கத் செய்வாயாக. பெருமானார் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வெறும் கையோடு செல்லுவார்கள் மார்க்கெட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது அல்லாஹு அக்பர் 40,000 திரகத்தோடு வருவார்கள். இன்னைக்கும் சாதுரியமான வியாபாரிகள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள், இல்லைன்னே சொல்ல முடியாது. சென்னையில போய் அந்த சூரத் கேஸ்னு ஒன்று போய் பாருங்க. அல்லாஹ் அக்பர், ஒண்ணுமே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு 30,000 ரூபாய் வாங்க சொல்லுவாங்க. சேலத்திலே ஒரு வியாபாரி, இந்த இஸ்லாமியன் ரொம்ப சாதுரியமான ஆளு. சேலத்துல வயசான கிழமை, நீங்க நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனா தெரியும், ஆரஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வயசான கிழமை ஆரஞ்சு, 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபா. அந்த கிழமை ஏறின ஒரு வாலிபன் 6 ரூபா, 6 பழம் 10 ரூபா, 6 பழம் 10 ரூபா, 6 பழம் 10 ரூபா எல்லாம் அந்த இளைஞட்ட வாங்கிடுவாங்க. பாவப்பட்டி அழைப்பார் ஒருத்தன் கூட. ஏன்னா அவர் 5 சொல்றாரு, 6 சொல்றாங்க. ஒரு நாள் அவர் தொப்பி போட்டிருப்பாரு. சில நேரங்கள்ல அவரை கூப்பிட்டு, ஏன் பாபா நீங்களும் 6 கொடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு, எதுக்கு அந்த இளைஞன் பாருங்க வேகமா வச்சுட்டு போயிடலாம் சொன்னாரு. காலேஜ் கொஞ்சம் நீ மகன் தான், அது என் மகன் தான். நான் 5 வச்சுட்டேன், 6 அறிவித்துவோம் முடிவு வச்சுட்டாங்க. 5 பழம் 10, 5 பழம் 10 ஏறணும்னா 6 பழம் 10, 6 பழம் 10 வேலை முடிச்சுட்டு போயிடுவோம். அப்ப சாதுரியமாக இருக்கிற திறமையை, வியாபார தந்திரத்தை ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்திருக்கான். இது தேவை. சென்னையில இருந்து நீங்க போகலாம். சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்சிட்டி, அதுல இர்ஷாதுன்னு ஒரு பையன் ஏறுவான், திருப்பூர்ல ஏறுவான். அந்த பையன் கள்ளக்காய் விற்கிறதே ஒரு வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் கல்லர் போட்டு விற்பாங்க, கல்லன்னு விற்பாங்க. அப்படி இல்லை, ஏறனவங்க எல்லாத்துக்கும் 2 கல்லு இலவசமா கொடுப்பான். ஒரு பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க வாங்க மாட்டோம். சாப்பிட்டு பாருங்க, வாங்க மாட்டோம். நம்மளுக்கு இயற்கையிலே ஒரு பழக்கம், வாங்க வேணாம்னு வாங்கிடுவான். சாப்பிட்டு பாருங்க, வாங்க வேணாம் இல்லையா? சொல்லி குடிக்கிறதுக்குள்ளாண்டியும்
கம்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கிடும், அடுத்த ஸ்டேஜ்ல கையை வச்சுட்டு போயிடும். சாதுரியத்தை ரசூல் விரும்புகிறார். ஒரு வியாபாரத்திலே இன்றைக்கு சாதுரியம் தேவை. அந்த சாதுரியம் சத்தியத்தோடு இருக்க வேண்டும், பொய் கணக்க கூடாது. அந்த சாதுரியத்தை பெருமானார் விரும்புகிறார்கள். சரி, வியாபாரத்தை விரும்பி சொன்ன நாயகம், வியாபாரம் செய்ய சொன்ன நாயகம், சில விஷயங்களை கூடாது என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம சவுண்டே ஸ்பீக்கர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் வியாபாரத்தில் அறவே கூடாது. பெருமானார் அதையும் தடுத்திருக்கிறார்கள். அது என்னென்ன கூடும் என்னென்ன கூடாது, ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்கள் யூக வணிகத்திலே மாட்டி இருக்கிறார். நாங்க அந்த காயின்ஸ் நாங்க போடுறோம், இந்த காயின்ஸ் போடுறோம், அந்த கரன்சி போடுறோம், இந்த கரன்சி போடுறோம். எங்கப்பா போடுற? இல்ல அது நெட்ல வரும், நாங்க அதுக்கு கட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது கூடும் குறையும் இல்லையா? இன்னைக்கு நிறைய வியாபாரங்கள் கண்ணால் பார்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஹலால் ஹராமை இந்த சமூகம் புரிந்திருக்க வேண்டும். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வியாபாரத்திலே தடுத்தது வட்டி. இன்றைக்கு அங்கீங்க எனாதபடி எல்லா இடங்களிலும் வட்டி. மீட்டு வட்டியிலிருந்து பொம்பளைய வட்டி. வருத்தமான செய்தி என்ன தெரியுமா? எங்க சேலத்திலேயே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி, 2 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன், வட்டிக்கு வாங்கி வெறும் 5000 ரூபாய். அந்த பெண்ணால் வட்டி கொடுக்க முடியாமல் தன்னை கொடுத்து விட்டார் வட்டிக்காரர். ஒரு நாள் போன் வருகிறது, இந்த மாதிரி அதுல எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, அதுக்கு என்னம்மா? இல்ல வட்டி கொடுத்தவன் காசு கேட்கிறான், எனக்கு கொடுக்க முடியல, என்ன கொடுத்துட்டேன், இப்ப என் பிள்ளையே கேட்கலாம், அதனால நீங்க கூட்டிட்டு போயிருக்க அந்த பிள்ளைய, நீங்க வளர்த்துக்கங்க அந்த பிள்ளைய. நான் செய்தது என் பிள்ளைகளுக்கு வர வேண்டாம். எவ்வளவு பெரிய பாதகத்தைகளுக்கு இந்த வட்டி ஆளாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த உம்மத்திலே பெரும் பெரும் வியாபாரிகள் என்று சொல்கிறார்கள், வட்டிகளையும் மூழ்கி போயிருக்கிறார். எவ்வளவு பேசுறாங்க பெருமானார், எவ்வளவு பேசுகிறார்கள். யார் வட்டி சாப்பிடுகிறானோ எத்தனை அப்பத்துக்குள் செய்தானுங்க. நிரந்தரமாக நாளை மறுமை உலகத்திலே பேய் பிடித்தவனை போல் எழுப்பப்படுவான். அவன் நாளை மறுமையில நல்லவனா இருக்கவே முடியாது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஊரிலே விபச்சாரமும் வட்டியும் வெளிப்பட ஆரம்பித்தால் அந்த ஊரை அழிப்பதற்கு அல்ல அனுமதி கொடுத்திருக்கிறார். الربا أشد من 36 زانية. அல்லாஹ் அக்பர். 36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம் வட்டி. ஒரு தடவை கல்யாணம் முடிச்சவே விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். 36 முறை சாவதற்கு சமமான, இறப்பதற்கு சமமான. الربا 70 ஜுஸ்ஆ. வட்டி என்ற மரத்திற்கு 70 கிளைகள். ஐசருவா ஐயன்கிஹர் ரஜுல் உம்மா. அல்லாஹு அக்பர். அதிலே ரொம்ப குறைவான பாவம் என்ன தெரியுமா? தாயோடு சேருவதற்கு சமம். இதுக்கு மேல பேச முடியவில்லைங்களா? இதுக்கு மேல பெருமானார் ஒரு கடினமான வார்த்தையை பேசியதே இல்லையே. அவ்வளவு. ஆனால் இந்த உம்மத் வருத்தத்தோடு மன வருத்தத்தோடு சொல்கிறேன், வட்டியிலே மூழ்கி போயிருக்கிறது. இதை எப்படி காப்பாற்றுவது, கரை சேர்ப்பது என்றே தெரியாமல் உலமாக்கள் இன்றைக்கு தத்தளிக்கிறோம். வட்டியிலிருந்து எப்படி காப்பாற்ற? பெருமானார் சொன்னார்கள், வட்டி வளர்நிலையை போல பார்ப்பதற்கு வளர்வதை போல தெரியும், ஆனால் அந்த கரை தேய்ந்து கொண்டே இருக்கும். வட்டியை பெற்றவன் வீட்டு லோன், அந்த லோன், இந்த லோன் பெற்றவன் என்றைக்காவது வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறதா? வியாபாரத்தில் ஆறவே கூடாது. ஆனா இந்த சமூகம் எப்படி மாத்திச்சுன்னா, வட்டி இல்லாமல் வணிகம் இல்லையா, பிசினஸே வட்டி இல்லாமல் இல்லையா இல்லையா? மாத்தி 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 மாத்தி
இந்த வட்டி கடைக்காரன் யாராவது வட்டி வியாபாரம் பண்ணா என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? நம்மாலே வட்டி மூசா வர்ற. உண்மையிலேயே வட்டியை தடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம். கூப்பிடுறதே வட்டி மூசா வர்றாரு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி வியாபாரம் பண்ண மாதிரியே கூப்பிடுவோம். ஒரு வட்டி மூசா வர்ற. நமது இல்லா வியாபாரத்தில் முதலில் தடுக்கப்பட்டது வட்டி. இரண்டாவது வியாபாரத்தில் தடுக்கப்பட்டது பொய். ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அக்பர். ஒரு பொய் சொன்னதற்காக அடாஸ் வியாபாரம் இல்லையா? பணியனே துணிகள்ல ஓட்ட விழுந்த துணிய இது நல்ல துணின்னு சொல்லி வித்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் நல்ல துணி என்று வித்து விட்டு பாராட்டுவாரு நினைக்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அத்தனையும் கர்வம் செய்தார்களே. பொய்மை அறவே கூடாது. எந்த நேரத்திலும் அதிலும் வியாபாரத்துல அறவே கூடாது. ஆனா பொய் சொல்லி விற்கிறத இன்னைக்கு பெருமையாக இந்த உம்மத்து நினைக்கிறது. காசு வருவதை பெருமையாக இந்த உம்மத்து நினைக்கிறது. அல்லாஹ் அக்பர். வரலாறு அசாயா ரசூல் உலமாக்களுக்கு இருக்க வேண்டிய நூல். அதுல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கொலை செய்ய சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆணையிடுவான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கொலை செய்யறதுக்கு ஒரு பெரிய மகான் இல்லையா? கொலை செய்யறதுக்கு துரத்தி போறான் 2 பேர். இவர் ஓடிட்டு இருக்கார் ரோட்ல. ஹபீபுன் நஜ்ஜார் உட்கார்ந்து இருக்கிற அவர் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டார். நுழையும் போதே ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, 2 பேர் என்னை துரத்திட்டு வர்றாங்க கொலை செய்யுது. அதனால நீங்க இங்க சொல்லி கொடுத்துறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளதான் போறேன், நீங்க சொல்லிடாது. அது மாதிரி கரெக்டா வந்தாங்க. வந்த உடனே ஹசன் பஸ்ரியை பார்த்திருக்கிறார். இவர் பார்த்தனே எங்க இருக்காரு? என் வீட்டுக்குள்ளதான் போயிருக்காரு. உள்ள இருந்து கொலை நடுங்குது. உள்ள வேணாம்னு சொன்னாக்க அவர் சொல்லிவிட்டாரு. ஆபத்தின் வேளையிலே பொய் சொல்வதில் தவறில்லை. அப்படி இருந்தும் கூட உண்மையை சொல்லாம உண்மையை பொய்யை சொல்லாம உண்மையை சொல்லிட்டாரு. 2 உண்டர்கள் வீட்டுக்குள்ள வந்து தேடுறாங்க. காணோம். மீண்டும் வெளியே வந்தாங்க. உள்ளதான் இருக்கிறதா சொல்றீங்க? வல்லாஹி பில்லாஹி அல்லாஹி வீட்டுக்குள்ளாங்க. உள்ள அசம்பஜரா போனவனே இழுத்து விடுறாரு இந்த மனுஷன். இத்தனை வந்தா இது தேவையா? அந்தாலே போயிட்டா இல்லைன்னு வல்லாஹி பில்லாஹி அல்லாஹி கூட திருப்பி வந்து தேடலாம். பார்த்தான், நானே கிடைக்கல. வெளியே வந்தோம்னா என்னங்க உங்களை பெரியவர்னு நினைச்சிட்டோம்னா நாங்க உங்க பேச்சை நம்பி உள்ள போய் பார்த்தா ஆளை காண பேரையும் காணோம். நானே அழைத்து சொல்கிறேன் வல்லாஹி பில்லாஹி அல்லாஹி உள்ள ஹசன் பஸ்ரி ஆடுறாங்க. அந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா? ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழந்தை போனான் என்று 2 பேர் போனதுக்கு பின்னால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வெளியே வருகிறார். ஹபீபுன் நஜ்ஜார் இடத்துல சொன்னாங்க, என்னங்க இந்த வேலையை பண்ணிட்டீங்களே? அப்பொழுதுதான் சொன்னார்கள், அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், கண்மணி நாயகம் சொன்னது நினைவில் இல்லையா? அஸ்ஸிதுக்கு யுன்ஜி வல்கிது யுஹ்லிக். அந்த உண்மை என்னையும் காப்பாற்றியது, உன்னையும் காப்பாற்றியது. நான் பொய் சொல்லி இருந்தால் நீயும் அடைந்திருப்பாய், நானும் அடைந்திருப்பேன். ஹசன் பஸ்ரி என்ன அற்புதமான வாழ்க்கை வார்த்தைகள். ஆனா அந்த உண்மை இன்றைக்கு இல்லை. 3வது வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களே, கலப்படம் கூடாது. இன்னைக்கு கலப்படம் இல்லாத வியாபாரமே இல்லை. எதுல எதை கலக்கிறதுன்னு தெரிய அவசியம் இல்லை. எல்லாத்துலயும் கலப்படம் இல்லையா? வணக்கத்துல கூட இப்ப நன்றி கலந்த வணக்கம் தான். வணக்கத்துல நன்றியை கலந்துக்கலாம். நன்றி கலந்த வணக்கம். 4வது அன்புக்குரியவர்களே, வியாபாரத்திலே கூடாதது மஸ்தலா, யாசகம் கேட்கிறது. எல்லாம் உழைக்க ஆற்றலை கொடுக்கிற போது உழைத்து உண்ண வேண்டும் என்று யாசகம் கேட்கக்கூடாது. மார்க்கம் இதை நம்ம ட்ரெயின்ல என்ன பார்க்கலாம், கண்ணு தெரியாதவர்கள் உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிக்கும். காசு கொடுத்தா வாங்கிட்டு காசு பொருளை வாங்கிட்டு காசு கொடுங்க. வெறுமனே பணம் கொடுப்பது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற போது இல்லையா? நாம ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் உழைக்க வேண்டாமா? அடுத்தவங்களிடத்தில் கேட்பதா? இப்ராஹிம் நபிகம் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அந்த படகு ஆடுகிறது. உடனே படகெல்லாம் ஆடுகிறதே என்று சொல்ல, இதை விட யாசகம் கேட்பது மேல் என்ன? மார்க்க அறவே கூடாது. வியாபாரத்தில் இது கூடும், இது கூடாது. சிறைக்கு வியாபாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை கொடுக்குறான். அதை என்ன செய்யறது? எல்லாருக்கும் இல்லை நமக்கா?
அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய கொடுத்துட்டான், அதை என்ன செய்யறது? எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், இரண்டுக்குமே கணக்கு இருக்கிறது. எப்படி சம்பாதிக்கிறாய், எப்படி செலவழிக்கிறாய். வியாபாரத்தை அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பவன் அவன் தான். எப்படி சம்பாதிக்கிறோமோ செலவழிப்பதும் ஜகாத் கொடுத்து தீர வேண்டும் இல்லையா? வரி, ரப்பின் வரி. அதுல ஜகாத்துல அல்லாஹ் எவ்வளவு அழகா வச்சிருக்கான் தெரியுமா? அற்புதமாக முழுக்க முழுக்க அல்லாவே கொடுத்தான். தோன்றீங்க புதையல் வந்துச்சு, 5ல் 1 20% கொடுக்கணும் அல்லாஹ். சரி, வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி 10% கொடுக்கணும். போர் போடுறீங்க 5% கொடுக்கணும். முழுக்க முழுக்க உங்கள் சம்பாத்தியம் 2.5%. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஜிஎஸ்டி அலாதியானது. அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சுட்டா பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிற இந்த சென்னையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க சித்திக் சராய் இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியல. அவரின் வரலாறை புரட்டுங்கள், சித்திக் சராயின் வரலாறை புரட்டுங்கள். கப்பல் தோந்துருச்சு, தோல்லாம் போயிடுச்சு. உடனே அவர் போன் பண்ணார் தன்னுடைய கசான் செய்தி பொருளாளருக்கு, இந்த வருடத்திற்கான ஜக்காத்தை சரியா தானே கொடுத்தேன், உண்மையிலே கொடுத்துட்டேன்னா ஏதாவது ஜக்காத்து காசு மிச்சம் இருக்கிறதா, அதை பயன்படுத்தினீர்களா? மீண்டும் போன் வருகிறது, அதை நான் பயன்படுத்தவில்லை. அப்படியான என் ரப்பு பார்த்துக் கொள்வான். ஜக்காத்து சரியாக இருக்கிறது என் ரப்பு பார்த்துக் கொள்வான். அடுத்த போன் வருது, கவுந்த கப்பல் உங்களது இல்ல. இந்த கேஎன்எஸ் என்று ஒரு கம்பெனி, கைது கம்பெனி, 150 வயசு கைது கம்பெனி கேஎன்எஸ், கேரளாவில் பக்கத்து கடை தீ பிடிச்சி எரிகிறது. அடுத்த கடை இவங்களது கயிறு எவ்வளவு வேகமா பிடிக்கும், கயிற்று கடை பிடிக்க போகிறது என்று எல்லாம் பாராட்டுறாங்க. அப்ப அந்த முதலாளி சொன்னார், கேஎன்எஸ் முதலாளி சொன்னாரா, நான் 1 ரூபாய் கூட ஜக்காத்தை வீட்டில் வைத்துக் கொள்வது கிடையாது. அதை கொடுக்கிற பழக்கம் முதல்ல அதைத்தான் நான் எடுப்பேன். அதனால என் ரப்புக்கு என் கம்பெனியை பாதுகாக்க தெரியும். என் ரப்பு நம்மை போன்று உறங்குபவன் அல்ல, என் ரப்பு பார்த்துக் கொள்ளுவான். அதே மாதிரி பக்கத்து கடை எரிஞ்சிய தவிர இவங்க கடை எரியவே இல்லை. அப்ப முதலில் ஜகாத், நாம சம்பாதிக்கிற பணத்தில் ஏழைகளின் வரை கொடுத்துக்கிறவன். அடுத்து சதகா. அன்புக்குரியவர்களே, சதகாவும் கொடுக்கணும். அதனால ஊர்ல ஒரு பைத்துல் மால் கண்டிப்பா வரும். ஒரு மஹல்லாவுக்கு ஒரு பைத்துல் மால் என்று சொல்ல வேண்டும். நான் ஊருக்கு சேர்த்து சொல்றேன். சதகாக்கள் ஒரு மனிதனை எப்படி காப்பாற்றும்? அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள், எப்படி கொடுத்தார்கள் என்று. தர்மம் அவங்க கொடுத்த மாதிரி, சஹாபாக்கள் கொடுத்த மாதிரி உலகத்துல நாம பார்த்ததே இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த தர்மங்கள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நம்ம ஊரு இதை பத்தி சொல்றதா சொன்னா ஏறத்தாழ 500 கோடி ரூபாய். எவ்வளவு அவர் கொடுத்த தர்மம்? 500 கோடி. எப்பொழுதும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்கு புறப்பட்டால் பெருமானார் மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள். சிரிச்சு சிரிச்சு, ஏன்னா வர்ற பொருளாதாரம் இந்த உம்மத்திற்கு. ஒரு நாள் பெருமானார் போயிட்டு வரேன் நான் என் வியாபாரத்துக்கு. ரசூலுல்லாஹ் முகத்துல சந்தோஷம் இல்லை, எல்லை வரை சென்று அனுப்பவும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர் வியாபாரத்துக்கு போன உடனே பெருமானார் வர்றாங்க. நாயகமே, எப்பொழுதும் சிரித்து சிரித்து அப்துல் ரஹ்மானை வழி அனுப்புவீர்கள், ஆனால் இந்த தடவை எதுவுமே இல்லையே என்று கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், என் தோழன் அப்துல் ரஹ்மான், இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் இந்த பயணத்திலே ஷாமிலே இறந்து போவார். அவர் போல் தங்கிருக்கு. நான் எப்படி சிரிச்சு சிரிச்சு மதீனாவின் எல்லை வரை போய் வழி அனுப்ப முடியும்? அதனால் இங்கேயே இருந்து கொண்டேன். 3 மாசம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ரஹலத் ஷிதாஇ வஸை. கோடையில் ஒரு பயணம், குளிரில் ஒரு பயணம். பயணத்தை முடிச்சிட்டு பார்த்தா வந்துட்டு இருக்காரு. அப்புறம் மாகதமல் ஃபுஆத் வ மர்ரா, உள்ளத்தில் போய் ஊசலாடாத நாயகமே வரமாட்டான்னு சொன்னீங்களே, வந்துட்டு இருக்கிறாங்க.
ரஹ்மான் அவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்துல் ரஹ்மான், நடந்தது என்ன? நடந்தது என்ன அப்துல் ரஹ்மான்? நான் ஒரு வீட்டிலே தங்குவேன். அந்த வீட்டில் உள்ள ஏழை வீடு, நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன். அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்கள். நான் உணவு கொடுப்பாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த வீட்டில் அழுகிற குரல் கேட்டது. நான் என்னமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, 3 பேருமே வயதாகி விட்டாங்க, முதிர்ப்படைந்து விட்டார்கள். எங்க ஊர்ல நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் எங்களை மனமுடிக்க, என் பிள்ளைகளை மனமுடிக்க ஒரு மாப்பிள்ளை கூட இல்லை. அப்துல் ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த தாயின் கலங்கிய கண்களை பார்த்து இவர்களும் கலங்கி அடுத்த நாள் தன்னோடு வந்த வியாபாரிகள் இடத்தில் சொல்லுகிறார்கள், 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, யார் மனமுடிக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் 10,000 திர்ஹம் நான் மகன் தருகிறேன். நாளைக்கு எவ்வளவு மகன் கொடுத்து 3 பேர் முன் வருகிறார்கள். திருமணம் நடக்கிறது. நான் செஞ்ச நல்ல காரியம் தான். அந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கு. நடக்கும் கேள்வி. பெருமானார் அந்த 3 பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. மாமா, 3 பிள்ளைகள் வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா? அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீங்க என்னமா செஞ்சீங்க? அந்த 3 பிள்ளைகளும் சொன்ன வார்த்தை, நாங்க ஒழிச்சிட்டோம், 2 ரக்காத் தொழுதோம், தொழுதுட்டு ரப்பிடத்தில் கேட்டோம், ரப்பே எங்கள் ஒவ்வொருவருடைய வயதில் இருந்தும் 10 வயதை இந்த அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்து விடு, 10 வயதை கொடுத்து விடு. அல்லாஹ் அக்பர். பெருமானாரின் கண் குளமாகிறது. அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் உங்களுக்கு 30 வயதை அதிகமாக்கி இருக்கிறார். ஒரு தர்மம், ஏழைக்கு கொடுக்கிற தர்மம், அல்லாஹ் கொடுத்த வணிக பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கிற தர்மம் எவ்வளவு? ஒரு ஏழை கையில போன உடனே என்ன கேட்கிறாரோ கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ராமநாதபுரத்துக்கு போலாம், அழகன் குளம், ஒரு ஏழை கூட இல்லை. இருந்த திரள் குடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பொருளாதாரத்தை திரட்டி இல்லையா, ஏழை குமர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து சதகா. உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உபைதுல்லாஹ் இப்னு உமர் வியாபாரத்திற்காக தன் தோழர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். கடுமையான பசி, 7-8 பேர் போறாங்க. ஒரு வீட்டில் போய் கடுமையான பசியாக இருக்கிறது, நீங்கள் ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும். அந்த வீட்டு தலைவர் அக்கற ஒரே ஒரு குட்டி ஆடு, கொடுப்பதற்கு வேற எதுவுமே இல்லை. கொண்டாடி சொல்றாரு, இதை அறுத்து உங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. உள்ள மனைவி சொல்றாரு, இதை கொடுத்துட்டா நமக்கு எதுவுமே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, இதை வித்தாத்தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர். ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. வல்லாஹி இன்னல் ஃபிக்ர இன்னல் ஃபக்ர அர்ஹமு அலைய மினல் புக்லி வல் நூம். இந்த கஞ்சத்தனம் பிடித்து நான் நாட்டை வைத்து இருப்பதை விட வறுமை எனக்கு வேணாம். வறுமையிலே நான் இறப்பது மேல் இந்த என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் உணவு கொடுப்பது சிறந்தது. சத்தான பரவாயில்ல, ஆட்டை அறுத்து அவங்களுக்கு எல்லாம் உணவு படைத்து கொடுத்ததற்கு பிறகு சாப்பிட்டு முடிச்ச உடனே உபைதுல்லாஹ் இப்னு உமர், உமருக்கு பிறந்த சிங்கம், வந்த 8 பேர்ல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க என்று கேட்டார்கள். எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் சேர்த்து இது திஜாரத்தும் மினல்லாஹ், திஜாரத்தும் மஅல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக இந்த வியாபாரம் செய்வோம் என்று அத்தனையும் அந்த ஏழை குடும்பத்திலே தர்மம் செய்து விட்டு வந்தாங்க. இந்த தர்மம் எங்கே போனது? இந்த உம்மத்தில் காணோம். எத்தனை வக்ஃபுகள் இருந்தது இந்த உம்மத்தில் காணோம். எவ்வளவு தர்மம் நடக்குது தெரியுமா? இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை எழுதுகிற போது எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தா எல்லாரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒருத்தர் 2 பேர் அழைச்சிட்டு போவாங்க, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அந்த நேரத்திலேயே சாத் பின் முஆத் 24 வயசுல இஸ்லாத்தை ஏற்று 30 வயசுல மொத்த போயிட்டார். இஸ்லாத்தில் இருந்தது வரை எத்தனை? 6 ஆண்டுகள் மட்டும். அவருடைய மரணத்திற்கு 70,000 மடக்குகள் இறங்கினார்கள். இதுவரை இறங்காத மடக்குகள்.
80 பேர்களையும் 100 பேர்களையும் அழைத்து சென்று கொடுக்கிறவன். அல்லாஹ் கொடுத்தான்னா கொடுத்ததை கொடுத்த அல்லது உபயோகித்தான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. 100 பேர்களை உரிமை விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உரிமை விட்டவங்க 7 பேர், இவர் 100 பேர். அதனால தல்ஹத் உபைதுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பாருங்க. அவர் பொருளாதாரத்தை எல்லாம் அள்ளி சொந்தங்களுக்கும் உரிமைகளுக்கும் செலவழித்து அந்த 100 பேர் பிறந்த குழந்தைக்கு தல்ஹான் பேர் வச்சாங்க. வரலாறுகள் முழுக்க ஏராளமான தர்மம். சில பேருக்கு உழைக்க ஆற்றல் இருக்கும், காசு இருக்காது. இங்க 2 வகையை மார்க்கம் சொல்கிறது. நீங்க பொருளாதாரத்தை இருக்கீங்க, உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து உழைக்க ஆற்றல் உள்ளவர்களுக்கு திரும்ப கொடுக்க முடிஞ்சுன்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பாக கடன் உதவி செய்யுங்கள் மார்க்கம் சொல்கிறது. தர்மத்துக்கு 1க்கு 10ன்னா கடனுக்கு 1க்கு 18 அரசியல் எழுதப்பட்டிருக்கிறது. 1க்கு 18. ஆனா நம்மால் இந்த காலத்துல கடை வாங்கும் போதே திரும்ப கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்திலே வாங்கலாம். வாங்கும் போதே மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பலாம், மஞ்சள் நோட்டீஸை போட்டுற வேண்டியதான் இல்லையா? 25 தடவை 15,000 ரூபாய் வாங்கி வாங்குறதுக்கு போயிருக்காங்க. 15,000 ரூபாய் கடை வாங்குறதுக்கு ஒரு ஆச்சார வீட்டுக்கு 25 தடவை போயிருக்காங்க. அம்மா கொண்டாடிக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏயா 15,000 ரூபாய் வாங்க 25 தடவை போயிருக்க, ஒண்ணு கட்டிட்டு நான் இருந்துச்சு. கவலைப்படாது, வாங்கிடுவோம். திரும்பி இந்த 15,000 வாங்குறதுக்கு அவர் எத்தனை தடவை வந்தார்? அவர் எத்தனை? நான் 25 தடவை 250 தடவை தான் கொடுக்க மாட்டேன். வாங்கும் போதே கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யார் வாங்குகிற போதே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ மலக்குகள் துவா செய்கிறார்கள். கடனை ஒருத்தருக்கு திரும்பி கொடுக்கவே முடியாது என்றிருந்தால் அவர்களுக்கு சகாத்திலிருந்து கொடுத்து விடுங்கள். வணிகத்தை வரவேற்கிறது. இது இறுதி ஸ்டேஷன் இல்லை. காரூனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது இறுதி ஸ்டேஷன் ஆகிரத். லா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவை மறந்து விடாதே. வபுதலி இல்லையா? அடுத்த ஆயத்தில் அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு செய்ததை போல சமூகத்திற்கு நீ செய். வலா தபுதில் ஃபஸாத ஃபில் அர்த், காசு வந்ததுக்கு பின்னாடி பூமியில பசார் பண்ண சும்மா விட மாட்டேன். இந்த 4 எச்சரிக்கை அழகான திட்டம் வணிகர்களுக்கு பெருமானார் குர்ஆனிலிருந்து எடுத்து கொடுத்த திட்டம். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்தருள்வானாக. பெருமானார் எந்த வியாபாரத்தை சொன்னார்களோ அதை செய்து நல்ல லாபத்தை ஈட்டி ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற இந்த ஊர்ல இனி வருகிற காலத்துல ஒரு குமர் இருக்கக்கூடாது. அதை கரை சேர்க்கிற நல்ல நசீபை எல்லாம் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வழியிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய வியாபாரத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய தொழில்துறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொட்ட அனைத்து காரியங்களிலும் பரக்கத் செய்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.